ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். சுக்கிரனின் சூட்சமங்கள் என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொளியை வெளியிடுகின்றேன். சிலர் சூரியன் அணி, புதன் அணி என்று பிரிப்பார்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு ஒரு அணி என்றும், இந்த அணிக்கு தலைவர் சூரியன் என்றும், புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது இவர்கள் ஒரு அணி என்றும், இதற்கு தலைமை புதன் என்றும் பிரிப்பார்கள் இரு அணிகளாக. என்னை கேட்டால் சூரியனையும் புதனையும் இரு அணி தலைவர்களாக வைப்பதை விட சூரியனையும் சுக்கிரனையும் இரு அணி தலைவர்களாக வைப்பதே சிறந்தது என்று நான் சொல்வேன். காரணம், சூரியனுக்கு புதன் நட்பும் கிடையாது, பகையும் கிடையாது, சமம். புதனுக்கு சூரியன் நட்புக்கோள். ஆகவே இவர்களை அணி தலைவர்களாக வைப்பதை விட சூரியனுக்கு முழுமையான எதிரியாக இருக்கக்கூடிய சுக்கிரனையும், சூரியன் போல மற்றொரு ஸ்திர கிரகமான சுக்கிரனை அணி தலைவராக வைத்து அணியை பிரிப்பதே சிறந்ததாக இருக்கும். சுக்கிரனை தலைவராக வைத்து சுக்கிரன், புதன், சனி, ராகு, கேது என்றும், சூரியனை தலைமையாக வைத்து சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு என்றும் பிரிப்பதே சிறந்தது. சூரியனுக்கு முழுமையான எதிரி சுக்கிரன் என்று நான் குறிப்பிட காரணம், சூரியனுக்கு எதிரி கிரகங்களாக சுக்கிரனும் சனியும் சொல்லப்பட்டிருக்கிறது. சுக்கிரனுக்கு எதிரி கிரகமாக சூரியனும் சந்திரனும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் சந்திரனிடத்திலே சுக்கிரனுக்கு மறைமுக நட்பு உண்டு. அதேபோல் சுக்கிரனிடத்திலும் சந்திரனுக்கு மறைமுக நட்பு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரனுடைய ரிஷப ராசியில்தான் சந்திரன் உச்சமே பெறுவார். ஆனால் சூரியன் சுக்கிரனுடைய ரிஷப ராசியிலே பகை பெறுவார், துலாம் ராசியிலே நீசம் பெறுவார். அதேபோல் சுக்கிரன் சிம்ம ராசியிலே பகை பெறுவார். ஸ்திரத்திற்கு ஸ்திரம் அற்பம் என்ற விதிப்படியும் சிம்மத்திலே பகை பெற்ற சுக்கிரன் அற்பமான பலன்களையே வழங்குவார். ஆகவே சூரியனுக்கு நேர்முக எதிரி சுக்கிரன், சுக்கிரனுக்கு நேர்முக எதிரி சூரியன். இந்த சுக்கிரன் சூரியனை விட்டு 48 பாகைக்கு மேல் விலகிச் செல்ல முடியாது. காரணம், சுக்கிரனுடைய சுற்றுவட்ட பாதை சூரியனுக்கு நெருக்கமாக அமைந்திருக்கிறது. இந்த சுக்கிரனுக்கு நட்புக்கோள்கள் புதனும் சனியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் புதனுடைய வீடான கன்னி ராசியிலே சுக்கிரன் நீசம் பெறுவார். ரிஷபம் ஒரு நிலராசி, அங்கே அவர் ஆட்சி பெறுவார். ஸ்திரத்திற்கு ஸ்திரம் அற்பம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும், அது ஒரு நிலராசியாக இருந்தாலும், சுக்கிரன் அங்கே ஆட்சி பெறுவதால் அங்கே நற்பலன்களை ஏற்படுத்துவார். மற்ற இரு பூமி ராசிகளான கன்னி மற்றும் மகரத்திலே அவ்வளவாக நற்பலன்களை சுக்கிரன் ஏற்படுத்த மாட்டார். இருக்கக்கூடிய 3 நிலராசிகளிலே ரிஷபம் தன்னுடைய சொந்த வீடாக, ஆட்சி வீடாக வருவதால் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் நன்மையே செய்யும் என்ற விதிப்படி ரிஷபராசியை தவிர்த்து எஞ்சிய இரு நிலராசிகளான கன்னி மற்றும் மகரத்திலே தனித்து அமர்ந்த சுக்கிரன் நற்பலன்களை வழங்க மாட்டார். இந்த சுக்கிரன் நீர் ராசிகளில் அமையும் பொழுது உச்சபட்ச நற்பலன்களை வழங்குவார். கடகம் சுக்கிரனுக்கு பகை வீடு என்று சொல்லப்பட்டிருந்தாலும், ஆட்சி பெற்ற சந்திரனோடு இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன், கடகராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நற்பலன்களை அதிகம் வழங்குவார். ராஜயோக அமைப்பை வழங்குவார். ஹாலிவுட்டிலே புகழ்பெற்ற நடிகரான டாம் குரூஸ் அவர்களுடைய ஜாதகத்திலே சுக்கிரன் கடகராசியிலே அமர்ந்து ஆட்சி பெற்ற சந்திரனோடு இணைந்திருப்பார். விருச்சகமும் ஒரு நீர் ராசி, அங்கே ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சுக்கிரன் இணையும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஏராளமான நில சொத்துக்கள், வண்டி வாகன வசதிகள், கல்வியிலே சிறந்த நிலை, இவைகளை ஏற்படுத்துவார்.
பெரும்பாலும் செவ்வாய் நன்னிலை பெற்று சுக்கிரன் உடன் இணைந்திருப்பாரே, ஆனால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடையவர்கள் மருத்துவர்களாக இருப்பார்கள். அடுத்த நீர் ராசியான மீனம். இங்கே சுக்கிரன் உச்சம் பெறுவார். அது குருவினுடைய வீடு. ஸ்திரத்திற்கு உபயம் தீர்க்கம் என்ற விதிப்படியும், அது ஒரு நீர் ராசி என்ற விதிப்படியும் உச்சபட்ச நன்மையை சுக்கிரன் செய்யக்கூடிய வீடு மீனம். சுக்கிரன் மீனத்திலே உச்சம் பெற்று அங்கே ஆட்சி பெற்ற குருவும் இருப்பாரே, ஆனால் அந்த ஜாதகர் மறையா புகழை பெறுவார். அவர் மறைந்தாலும் அவருடைய புகழ் மறையாது. உதாரணத்திற்கு அமெரிக்காவின் 16ஆம் அதிபரான திரு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களுடைய ஜாதகத்திலே மீன ராசியிலே சுக்கிரன் உச்சம் பெற்று உடன் ஆட்சி பெற்ற குரு இருக்கும். அடுத்து ஒரு ராசியிலே ஒரு உச்சம் பெற்ற கிரகம், ஆட்சி பெற்ற கிரகம் இருக்குமே, ஆனால் அந்த கிரகங்கள் அந்த ஜாதகத்திலே உள்ள மற்ற தோஷங்களை விளக்கும், நன்மையே செய்யும் என்ற விதிப்படி மீனத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று உடன் குரு ஆட்சி பெற்றாலும் சரி, ரிஷபத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்று உடன் சந்திரன் உச்சம் பெற்றாலும் சரி, துலாம் ராசியிலே சுக்கிரன் ஆட்சி பெற்று உடன் சனி உச்சம் பெற்றாலும் சரி, இது போன்ற அமைப்பிலே ஒருவர் பிறந்து விட்டால் அந்த ஜாதகர் பிறப்பு முதல் இறப்பு வரை நன்னிலையில் இருப்பார், மேன்மையான அந்தஸ்தோடு விளங்குவார். இந்த சுக்கிரன் தனுசு ராசியிலே அமையப்பெற்று குருவினுடைய சமசப்தம பார்வையை பெறுவாரே, ஆனால் அந்த ஜாதகர் மன்னராக இருப்பார் என்ற குறிப்பு ஜோதிட மூல நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மிதுன ராசியிலே சுக்கிரன் நின்று உடன் ஆட்சி பெற்ற புதன் இணைந்தால் அந்த ஜாதகர் கீர்த்திமானாக கூர்மையான அறிவை பெற்றவராக விளங்குவார் என்ற குறிப்பு ஜோதிட மூல நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுக்கிரனுக்கு தேவதை பிரம்மா. மூல நூல்களுள் முக்கியமான நூலான சாதகாலங்கார நூலிலே குரு சுக்கிரன் இந்த இரு கிரகங்களுக்கு தேவதை பிரம்மா என்றும், சூரியன் செவ்வாய் இந்த இரு கிரகங்களுக்கு தேவதை சிவன் என்றும், சந்திரன் புதன் இந்த இரு கிரகங்களுக்கு தேவதை மாயோன் என்ற விஷ்ணு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சனிக்கு அந்நிய தெய்வங்கள் தேவதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 தெய்வங்களின் பெயர் குறிப்பிடப்பட்டு விட்டதால் இந்த 3 தெய்வங்களுக்கு தொடர்பில்லாத ஒரு தெய்வம் சனிக்கு தேவதை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே குரு, அதாவது வியாழன், பிரம்மாவை தேவதையாக கொண்ட ஒரு ஆண் கிரகம், சுக்கிரன் பிரம்மாவை தேவதையாக கொண்ட ஒரு பெண் கிரகம். சுக்கிரனை மூல நூல்களில் பிருகு, புகர், புகரோன், வெள்ளி என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சுக்கிரன் அசுரர்களுக்கு, அதாவது தானவர்களுக்கு குரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகளாவிய இன்பங்களுக்கு காரகத்துவம் வகிப்பவர். ஆகாய மார்க்கமாக செய்யக்கூடிய பயணம், அதாவது விமானத்திற்கு காரகத்துவம் வகிப்பவர். கடலிலே செய்யக்கூடிய பயணம், கப்பலுக்கு காரகத்துவம் வகிப்பவர். வண்டி வாகனங்களுக்கு காரகத்துவம் வகிப்பவர். திருமணத்திற்கு காரகத்துவம் வகிப்பவர். காதல், திருமண பந்தத்திற்கு காரகத்துவம் வகிக்கின்ற இந்த சுக்கிரன் நன்னிலை பெறவில்லை என்றால் அந்த ஜாதகர் இந்த உலகளாவிய இன்பங்களை அனுபவிக்க முடியாமல் போய்விடும். செல்வாக்கான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போய்விடும். மற்ற கிரகங்களின் வலிமையால் செல்வாக்கை அந்த ஜாதகர் பெற்றாலும் அந்த ஜாதகரால் உலகளாவிய இன்பங்களை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும், சுக்கிரன் கெட்டு போய்விட்டால். இந்த சுக்கிரன் ஒரு நீர்க்கோள், ஸ்திரக்கோள். நட்பு கிரகங்கள் புதன், சனி என்று சொல்லப்பட்டிருந்தாலும் மறைமுக நட்பு இவருக்கு சந்திரனிடத்திலே உண்டு. சுக்கிரனுக்கு மறைமுக ஆதரவு காட்டும் சந்திரன் என்ற என்னுடைய பதிவிலே புராண ரீதியாக ஏன் சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு மறைமுக நெருக்கம் உண்டு என்று நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். அன்பர்கள் அதை பார்த்து தெளிவு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.
அன்பர்கள் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.